சாரதா சொன்னோன்னே காவேரி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாடி, இந்த மாதிரி விஜய் தம்பி தாண்டி மாப்பிள்ளை அவங்க வீட்டில் தான் பொண்ணு கேட்டு போனாங்க. எனக்கும் இதில் சம்மதம் தான். ஏன்னா வந்து விஜய் தம்பி ரொம்ப நல்லவர்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு, அம்மா என்னம்மா உளற, அவங்க எப்படிம்மா நம்ம வீட்டில் வந்து நம்ம என்ன பொண்ணு கேட்கலாம், என்ன நினச்சிட்டு இருக்காங்க அவங்க மனசில், இப்போவே போய் அவங்கள ரெண்டில் ஒன்று பண்ணுறனா இல்லையா பாரு அப்படின்றாங்க. காவேரி சொன்னால் கேள்வி அப்படின்றாங்க. அதை கேட்காம காவேரி பாட்டுன்னு வீட்டுக்கு வராங்க, இங்கே விஜய் வீட்டுக்கு. விஜய் வந்து வாங்க மிஸ் அப்படின்னு சொன்னோன்னே, வாங்க மிஸ்ஸா அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும், எந்த தைரியத்தில் எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறீங்க, என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் பையனுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு தெரியும்ல, குழந்தை இருக்குல்ல, எப்படி என்ன பொண்ணு கேட்பீங்க, என்ன இது அநியாயமாக இருக்குது, நீங்கள் வந்து பணக்காரன் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைப்பா, இங்கே பாருங்கள் உங்கள் பணம் காசு எதுவுமே எனக்கு தேவையே கிடையாது, இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன், எந்த தைரியத்தில் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கள் அம்மா வேறு சம்மதம்னு சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவை எந்த அளவு நீங்கள் பேசியிருந்தால் அவங்க சொல்லுவாங்க, அப்போ எங்கள் அம்மாவை நீங்கள் மிரட்டியிருக்கீங்க, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இல்லைனா எங்கள் அம்மா இந்த கல்யாணத்துக்கு சமைச்சிருக்கவே மாட்டாங்க, நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் பணக்காரங்களாக இருந்தால் எல்லாரோட வாழ்க்கையிலே இப்படியே எல்லாம் நினைக்காதீங்க, நீங்கள் பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, அவ்வளோதான் உங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. மிஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க மிஸ், ஐயோ காவேரி இன்னும் இவ்வளோ டென்ஷன் ஆகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பின்னாடியே ஓடி வர்றாரு. மிஸ் தயவு செய்து தப்பாக நினச்சிக்காதீங்க மிஸ், எனக்கு தெரியவே தெரியாது இவங்க இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்கன்னு, நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க மிஸ் அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைச்சிட்டு காவேரி போகிறாங்க. காவேரி ஒன்றும் அப்படியே இருக்காளே, பழைய காவேரி அப்படியே இருக்கா, அதே கோவம் அதே பிடிவாதம், கொஞ்சம் கூட மாறலையே காவேரி, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உள்ளே வராரு. என்னடா இது அநியாயமாக இருக்குது, ஓன் பொண்டாட்டி பொண்ணு கேட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சா அவன் என்னன்னா அந்த பேச்சு பேசுகிறாங்களே, என்னடா இது அநியாயமாக இருக்குது, முதல்ல காவேரி கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்கிறா அப்படின்றாங்க. வந்து அவங்க சித்தி உடனே வந்து எப்படி சித்தி சொல்ல முடியும், இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா, நாங்கள் என்னமோ கல்யாணம் ஆகாத பொண்ணை போய் நாங்கள் பொண்ணு கேட்ட மாதிரி அவன் என்னன்னா அவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்கா, என்னடா இது அநியாயமாக இருக்குது அப்படின்றாங்க வந்து ராதா. அதை கேட்டுட்டு ஆமாடா ஆமாம் விஜய் இதெல்லாம் ரொம்ப சரியில்லை, காவேரி ரொம்ப தான் பேசுகிறா, என்ன அநியாயமாக இருக்குது இதெல்லாம், அவள் புருஷனுக்கு தான் அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கும், நீங்கள் எல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இந்த விஷயம் எல்லாம் காவேரிக்கு தெரியுமா சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அது வந்து தெரியாதுல்ல, இப்போது காவேரிக்கு என்ன நினப்பு, காவேரிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகலைன்னு தானே நினப்பு, அதனால தான் அவன் வந்து அப்படி பேசிட்டு போகிறா அப்படின்றாரு தாத்தா. தாத்தா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாத்தா, நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்குங்க, காவேரி பொறுத்த வரைக்கும் இன்னும் அவளுக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகாத ஒருத்தியை கல்யாணம் ஆகி குழந்தை இருக்க ஒருத்தருக்கு பொண்ணு கேட்டால் கோவம் வருமா வராதா, உங்கள் வீட்டு பொண்ணுனா கோவம் வரும்ல, அந்த மாதிரி தான் அவளுக்கும் கோவம் வந்திருக்கு சித்தி, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படின்றாரு. அதுக்காக இப்படியா வந்து பேசுவா, அவள் தான் துடுன்னு பேசுவாளே, தெரிஞ்ச கதை தானே, இருந்தாலும் நீங்கள் பண்ணதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, என்கிட்ட சொல்லாமல் எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணீங்க, உன் நல்லதுக்கு தான்ப்பா பண்ணோம், எப்படியாவது நீயும் காவேரி சேர்ந்து வாழ்ந்துட மாட்டீங்களான்னு தான் நாங்கள் பண்ணோம், ஏன் இந்த விஷயம் சாரதா கூட ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அவ்வளோ சம்மதம் தானே சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தாத்தா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிங்க தாத்தா, காவேரிக்கு இந்த விஷயம் வந்து தெரியாதுல்ல, நீங்கள் பாருங்கள் காவேரி எப்படியாவது குணப்படுத்தி அதுக்கப்புறம் தான் தாத்தா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும், இப்போ கல்யாணம் பண்ணாலும் காவேரி எப்படி என் கூட ஒழுங்காக வாழ்வா, எப்படி அவளுக்கு வந்து பிடிக்கும் என்னென்ன சொல்லுங்கள் நீங்களே, முதல்ல காவேரிக்கு என்னை பிடிக்க வைக்கணும், ஒரு வேளை அவளுக்கு ஞாபகமே வரலனாலும் காவேரிக்கு என்ன பிடிக்கணும்ல, அப்போ தானே கல்யாணம் நடக்கும், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, டைம் கொடுங்க எல்லாரும், எனக்கு முதல்ல காவேரிக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நான் காவேரியை சமாதானப்படுத்த போகிறோன்னு தெரியலையே, வேறு வழியே கிடையாது, அம்மா வச்சு தான் காவேரியை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாரு, அம்மாவை கூட்டிகிட்டு மறுநாள் வந்து காவேரியோட வீட்டுக்கு போகிறாரு. காவேரி வந்து கதவை திறக்கிறாங்க, பார்த்தா வந்து அம்மாவும் விஜயும் நின்றுட்டுருக்காங்க. குட் மார்னிங் மிஸ் அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க காவேரி, எதுக்கு இப்போ காலைல வந்த அப்படின்னோடனே, மிஸ் அது வந்து மிஸ் சொல்லு இப்போ எதுக்கு வந்த அப்படின்றாங்க. மிஸ் உங்களை பார்க்க தாங்க மிஸ் வந்தோம் அப்படின்னோடனே உடனே பார்த்து முறைக்கிறாரு விஜய் முறைக்கிறாங்க. மிஸ் சாரி மிஸ், நடந்த விஷயத்துக்கெல்லாம் தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. டேடி எதுக்கு டேடி மன்னிப்பு, அதெல்லாம் அப்படி தான் மிஸ் கோபமாக இருக்காங்க, மிஸ்ஸை நான் ரொம்ப கோவப்படுத்திட்டேன் அம்மோ அதனால தான் அப்படின்னோடனே உடனே யோசிக்கிறாங்க, எங்கள் டேடி உங்களை கோவப்படுத்திட்டாரா மிஸ், அதுக்காக நானும் சாரி கேட்டுக்கிறேன் மிஸ். டேடி ஓகேவா அப்படின்னோடனே ஓகே அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே வந்து குழந்தை மாதிரி சாரி கேட்டுன்னு நிற்கிறாங்க. அதை பார்த்தா காவேரி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. யாருங்க, செல்லக்குட்டி நீங்களா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஓடி வந்து குழந்தைய தூக்குறாங்க. தம்பி நீங்கள் வாங்கணுன்னு காவேரி பார்த்து முறைக்கிறாங்க. ஐயோ முறைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வாங்க தம்பி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மம்படியாக வீட்டுக்குள்ளே கூட்டின்னு போகிறாங்க. இதை பார்த்தா காவேரிக்கு செம்ம கோவமாக வருது. இந்த உடனே வந்து சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. காவேரி கிட்ட விஜய் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. ப்ளீஸ் மிஸ் என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் அப்படின்றாரு.